மணித்துளிகள் டிசம்பர் 17, 2025 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு உறுதியான அஸ்திவாரம். தியான வசனம் நீதிமொழிகள் 10:25. சுழல் காற்று கடந்து போவது போல் துன்மார்க்கன் கடந்து போவான், நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். உறுதியான அஸ்திபாரம் உள்ள வீடு அழிந்து போகாது. கிறிஸ்தவர்களாகிய நம் வாழ்க்கையும் கூட உறுதியான அஸ்திபாரம் போடப்பட்ட வாழ்க்கையாக கட்டி எழுப்பப்பட வேண்டிய ஒன்றாகும். அஸ்திபாரம் உறுதியில்லாத வீடு பெருமழை, காற்று, புயல் போன்றவற்றிற்கு நிலைத்திருக்க முடியாமல் இடிந்து போய்விடும். உறுதியான அஸ்திபாரம் போடப்பட்ட வீடோ எந்த புயல், காற்றும், மழையும் வந்தாலும் அது நிலைத்திருக்கும். துன்பம், பாடுகள், நெருக்கங்கள், இழப்புகள், நோய் போன்றவைகள் சடுதியாக ஏற்படும் பெருமழை, காற்று போல் ஒரு மனிதனை தாக்கினாலும் அது உறுதியான அஸ்திபாரமுள்ள வாழ்க்கையை வாழ்வானாயின் இவற்றை பார்த்து அவன் கலங்கி சோர்ந்து தளர்ந்து போக மாட்டான். தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது என்று 2 தீமோத்தேயு 2:19 அந்த அஸ்திபாரம் கிறிஸ்துவே என்று 1 கொரிந்தியர் 3:11 வாசிக்கிறோம். இந்த வருடத்தின் முடிவு காலத்திலும் கடந்து போகும் நாட்களில் வரும் நோய், துன்பம், துயரம் போன்ற பலவிதமான புயல் போன்ற சூழ்நிலைகளில் உங்கள் வாழ்க்கை உறுதியோடு நிலைத்திருக்காவிடில் நீங்கள் ஒருபோதும் நிலைத்திருக்கும் நித்திய வீடாகிய பரலோக வீட்டை சென்றடைய முடியாது, அங்கு ஜீவிக்கவும் முடியாது. எனவே இந்த உலகில் உங்கள் வாழ்க்கை கிறிஸ்து என்னும் அஸ்திபாரத்திலே கட்டப்பட வேண்டும். வீட்டை ஒரே நாளில் கட்டி எழுப்ப முடியாது. உறுதியான அஸ்திபாரத்தில் ஒரு கல்லின் மேல் மறு கல் வைத்தே அது கட்டப்படும். அதே போன்று கிறிஸ்து என்னும் அஸ்திபாரத்தில் தினமும் நாம் விசுவாசத்திலே கட்டப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த விசுவாசத்தில் தன் வாழ்க்கையை கட்டி எழுப்ப முயலும் ஒருவர் தினமும் கர்த்தரின் வார்த்தையை வாசித்து அதன்படி செய்ய ஆயத்தமுள்ளவராக இருக்க வேண்டும். இதையே இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாவான் என்று லூக்கா 6:47 48 கூறுகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளை தொடங்கும் நாம் ஆசீர்வாதமாக காணப்பட வேண்டுமாகிலும் முதலாவது கிறிஸ்து என்னும் அஸ்திபாரத்தில் நம் வாழ்க்கையை கட்டி எழுப்ப நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆபிரகாமின் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமாகில் ஆபிரகாமின் விசுவாச வாழ்க்கையை பின்தொடர நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.